ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன், எனக்கு ப்ரீவியூவில் பார்த்த வீடியோவில் நான் எப்படி மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற ஆடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, வாங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ராஜெக்ட் காமி கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அரைட் மோஷன் ஆப் இல்லாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து இந்த வீடியோக்கான புக் மார்க் செக்யூர் இருக்கும். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு புக் மார்க் ப்ரிசன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஏடி ஒரு இமேஜின் வரும். அது கீழே எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு இருக்கும். இது எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஃபெக்ட்லாம் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபோட்டோ இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணது போனால் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த செக்யூர் ப்ரிசன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1 மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ்னு காமி கிளிக் பண்ணிட்டு 3 பட்டன் காமி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு கட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த புக் மார்க் ப்ரிசன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இங்கே எஃபெக்ட் 1 இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு காமி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி 3 பட்டனுக்காக கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடும். ஓகே, இதே ஆர்டரில் எஃபெக்ட் 1 கொடுத்துருப்பேன். இது ஃபஸ்ட்டு ஒரு 3 இமேஜ் வரும். இந்த 3 இமேஜுக்கு ஃபஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. வீடியோவில் எந்த பண்ணுறது ஒன்று சொல்கிறேன். அகைன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி 21 செகண்டில் 2 எஃபெக்ட் இருக்கும். எஃபெக்ட் 1ன்னு 2 இமேஜ் வரும். இதுக்கு ஃபஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எஃபெக்ட் பேஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா அடுத்து நான் சொன்ன மாதிரி செகண்ட் எஃபெக்ட் காப்பி வந்துடுங்க. காப்பி பண்ணிட்டு அகைன் ஃபஸ்ட்டு 3 இமேஜுக்கு அப்புறம் 4th இமேஜ் செகண்ட் எஃபெக்ட் வரும். அகைன் அதேமாரி செகண்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து 3rd எஃபெக்ட் வரும். இந்த 3rd எஃபெக்ட் விட்டுருங்க. அதுக்கு லாஸ்ட்டாக காப்பி வந்து போடலாம். அடுத்த இமேஜ் ஒரு விட்டு இமேஜ் இன்னொரு இமேஜ் வந்து செகண்ட் எஃபெக்ட் வரும். அகைன் இந்த செகண்ட் எஃபெக்ட்டுக்கு கிளிக் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த டைட்டில் கொடுத்துருப்பேன். அதேமாரி கரெக்டாக பார்த்து செகண்ட் எஃபெக்ட்னா செகண்ட் எஃபெக்ட், 3rd எஃபெக்ட்னா 3rd எஃபெக்ட் காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ லென்த்தாக பார்த்தா ஒரே இமேஜ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் பார்த்து கரெக்டாக போட்டுங்க. அதனால தான் உங்களுக்கு எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2 கரெக்டாக கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. சரி, எஃபெக்ட் எல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ செட் பண்ணணும். அது ஃபோட்டோ வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும். கரெக்டான சைஸில் கிராப் பண்ணி போடணும். அது எப்படி கரெக்டான சைஸில் கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சென்ட்ரல் ப்ளஸ் ஐகான் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 960 ரேஷன் ஒன்று கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் பட்ஜெட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் ப்ளஸ் ஐகான் மாதிரி கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியம் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆல்ரெடி மோஷனுக்கான ஃபைலு அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துருங்க. உங்கள் ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோவில் உங்கள் இமேஜ் இருக்குதோ அந்த ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிங்க. ஓகே, எடிட் பண்ணுறதுக்கு எந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறோம் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி அந்த இமேஜ்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோட்டோவில் சென்ட் பண்ணுவேன் நான். வேணுன்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிட்டு இந்த இமேஜில் வேணுன்னா கலெக்ட் பண்ணிங்க. ஓகே, நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு 5th ஃபில் கம்போசிஷன் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் 3 ரேஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ கண்ட்ரோல் சென்டரில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு 3 ரேஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு கீழே 3rd ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னும் ஜூம் பண்ணிச்சிங்கன்னா ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஜூமிங் ஆகணும். லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ சின்னதாகும். கரெக்டான சைஸில் ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற அளவு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு சென்டரில் கொண்டு வந்துடுங்க. ஃபோட்டோ உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு வேறு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 3rd ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்ட் ஃப்ரேம் எக்ஸ்பேஞ்சின் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ ஒன்று லோடிங் ஆகும். ஃபியூ மினிட்ஸ் லோடிங் ஆகிட்டு போய் எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான், எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இங்கே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறோம் அந்த இமேஜ் எல்லாமே இதுமாதிரி கிராப் பண்ணி வச்சுங்க. நான் வீடியோ லென்த்தாக பண்ணதால் சொல்லலை. 17 இமேஜ் வரும். கரெக்டாக 17 இமேஜ் கிராப் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு எனக்கு அகைன் நான் கொடுத்த புக் மார்க் ப்ரிசன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆட் இமேஜ்னு வரும். அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மார்க் அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ காமிக்கும். நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவும் கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐகான் மாதிரி இருக்கும் அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே, இதே ஆர்டரில் ஃபோட்டோ எல்லாம் கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு எல்லா இமேஜும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ லென்த்தாக போன்றதால சொல்லலை. நீங்கள் எல்லா இமேஜ் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த சேகர் பிசன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் சிசின்னு இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐகான் மாதிரி நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பியில் ஏறுங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த புக் மார்க் பிசன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐகான் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. பேஸ்ட் லேயர் கொடுத்து கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த கண்ணு மாதிரி அது பக்கத்தில் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சிசி வந்து எல்லா இமேஜுக்கும் செட் ஆகிடும். ஓகே, அகைன் சிசி மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 5th ஃபில் கம்பஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஜூமிங் வந்துடும். ஓகே, இது சும்மா கொஞ்சம் குவாலிட்டியாக தான். வேணுனஸ் பண்ணிங்க இல்லை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபுல்லாக இது ஆயிடுச்சுன்னா ஃபோட்டோலாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எஃபெக்ட் போட்டிங்கன்னா வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி அது பார்த்துட்டு ஏறும் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ கீழே கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஃபோட்டோ வந்து ஹை குவாலிட்டியில் இருந்தால் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி ஆகலைன்னா 1080 இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு 7 பிக்சல் கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. அது முன்னாடி இங்கே ஏறும் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் வந்து ஃப்ரேம் ரேட் வந்து லோவில் இருக்கும், ஃபுல்லுன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டி வந்து லோவில் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் தான் 7 பிக்சல்லே 50 MB உங்களுக்கு வரும். இமேஜ் டவுன்லோட் ஆன மாதிரி தான் ஃபுல்லாக 100% டவுன்லோட் ஆகி போயிருக்கு. கீழே சேவ் கொடுத்துட்டு கேலரி சேவ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இதே ஃபார்மேட்டில் வீடியோவில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதேமாரி நீங்கள் பார்த்து எடிட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நீங்களும் என்ன பண்ண வீடியோவில் எடிட் பண்ணுறவங்களோ ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட் எல்லாம் பார்த்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிங்க. வேணும்னா அப்படிலாம் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டு இங்கே ப்ளஸ் ஐகான் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த வீடியோவில் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். இது எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த வீடியோ இருக்கா, இந்த வீடியோ ஏற மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போடுது. கிளிக் பண்ணிட்டு சென்டரில் ஒரு புக் மார்க் வருது. அகைன் இந்த புக் மார்க்கில் கிராப் பண்ணிவிடுங்க. சென்டரில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிராப் பண்ணிவிடுங்க. அகைன் இங்கே ஏற மாதிரி வருது. கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிட்டு சென்டராக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிவிடுங்க. அகைன் இதே ஆர்டரில் எல்லா வீடியோ சென்டர்லேயும் புக் மார்க் சென்டர்லேயும் கிராப் பண்ணிவிடுங்க. கிராப் பண்ணிட்டு அகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் ஒன்று இருக்கிற இடத்துல காப்பி பண்ணுங்கள். அகைன் காப்பி பண்ணிட்டு இதே ஆர்டரில் மேலே வந்து இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். அதில் காப்பி பண்ணிட்டு இங்கே கீழே எஃபெக்ட் ஒன்று கிளிக் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க. இந்த வீடியோவுக்கு கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிட்டு கூட மேலே வந்து எஃபெக்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. அகைன் எல்லாம் வீடியோ கீழேயும் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்துட்டு வந்து மேலே எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. வந்து வீடியோ லென்த்தாக பண்ணுறதால அப்படியே ஓவராலாக சொல்லிடுறேன். இதே ஆர்டர் தான் புக் மார்க் சென்டரில் கரெக்டாக கிராப் பண்ணி எடுத்து போட்டு எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த சிசி லேயர் மேலே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஃபோட்டோலாம் இருக்கும். இந்த ஃபோட்டோ நீங்கள் வீடியோ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் இருக்கும். இந்த கண்ணு மாரி இருக்கும், அது பார்த்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு எல்லா இமேஜும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து டிலேட் ஆப்ஷன் காமிக்கும். டிலேட் கொடுத்துருங்க. டிலேட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டிலேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மேலே வீடியோ மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே ஆர்டரில் டிலேட் பண்ணிட்டு எல்லா இமேஜும் டிலேட் பண்ணிவிடுங்க. டிலேட் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து நான் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சுக்கலாம். பாய்.